Hi friends, Anna University, November December 2025, Regulation 2021 and Regulation 2025 கான எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எந்த டேட்டில் பப்ளிஷ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே நம்ம சீக்கிரமாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் டிலேவுக்கான காரணங்களை பார்த்துடலாம். உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2025 ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2025க்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர்லேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் ரெகுலேஷன் 2021க்கு பார்த்தீங்கன்னா ரெயினால சில எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணாங்க. அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு தான் எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து ஒன்றா பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் ரெகுலேஷன் 2025க்கு எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்பயோ முடிஞ்சிருச்சு. பட் எல்லா ரெகுலேஷனுக்குமே ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2025 அண்ட் மற்ற ரெகுலேஷனில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒன்றாவே பப்ளிஷ் பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருச்சு. ப்ரீவியஸ் செமஸ்டர் ரிசல்ட் நம்ம கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் இல்லை 1.5 மந்த்லேயே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். பட் இந்த செம்மு வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்காக ரிசல்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்ரூவல் கிடைச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 வீக் எடுத்துக்கலாம். அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். அடுத்த வாரம்னா இப்போ நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கூட ரிசல்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. யாரும் சண்டே வராதுன்னா யாரும் நினைக்க வேணாம். நாளைக்கு நாளான்னைக்கு சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எந்த டேட்டில் வேணால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 டேஸு இல்லைனா 1 வீக் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வேணால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்கான போர்ட்டலுக்கான வெப்சைட்டோடைய அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொட்டிங்கனாலே டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கே போகும். அதில் போய்ட்டு நீங்கள் ரிசல்ட் ப்ராசஸ் இப்போ எதனா போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் எதனா ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த மாதிரி எதனா அப்டேட் இருந்தாலும் பாருங்கள். எது இருந்தாலுமே நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரியலனா நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு ரிசல்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.